ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் என்னென்னு எடுத்துருக்கிறேன். இப்போ கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ கோதுமை மாவு 1 கிலோ, எண்ணெய் 250 கிராம், 3/4 கிலோ சர்க்கரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அப்படியே நல்லா எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். அதுக்கும் பிறகு நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி அளவு நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் செஞ்சு அது சப்பாத்தி கட்டையில் போட்டு அறுத்து அப்படியே ஸ்வீட் மாதிரி நல்லா செஞ்சு இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி கட்டையில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் மேலே போரிசில் ஒரு இது திருப்பி வச்சு சுற்றி வச்சுக்கணும். அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி திருப்பினா மறுபடியும் அந்த மாதிரி ஆயிரும். பார்த்திங்கன்னா இது சுற்றி நல்லா மேல் போரிச்ச இந்த மாதிரி மடிக்கணும். கீழ் போரிசனில் இப்படி இந்த மாதிரி மடிக்கணும். மடித்து மாதிரி வச்சு கீழ்ப்பகுதியை நடு இதில் இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான், இதெல்லாம் ஒன்றும் மேட்டரில். இது செஞ்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அனைவரும் முன்னாடி இந்த சக்கரை பாவு காய்ச்சி வச்சிடணும். இப்போ எண்ணெயில் போட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயில் போட போகிறோம். திருப்பி விடுங்க. நல்லா எண்ணெய் வெந்துச்சுன்னா சக்கரை பாவில் போடுங்க. திருப்பி விடுங்க. ஒரு வேவுது. வெந்த உடனே இதை சக்கரை பாவில் எடுத்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோதுமை மாவில் இந்த மாதிரி செஞ்சு கலர் வந்த பிறகு எடுத்து பாவில் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இது நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும். அதுமாரி இது நல்லா உடம்புக்கு நல்லது. கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்றதும் உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாக அந்த மாதிரி போட்டு கச்சிதமாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் அன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குண்ணா. சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா உடம்புக்கு நல்லது. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்திங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பாவில் போடுங்க உடனே. அப்போ தான் நல்லா ஒட்டும். நல்லா ஒட்டி நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அனைவரும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் விரும்பி. நம்ம சிம்பிள் மேட்டர் தான் இதெல்லாம். நல்லா கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கும்.